இந்த வீடியோல எப்படி எலுமிச்சை ஊறுகாய் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப எலுமிச்சை ஊறுகாய்க்கு எலுமிச்சம்பழம் வந்து கொஞ்சம் எடுத்துட்டு, அத சிலத மட்டும் வந்து கியூப்ஸா கட் பண்ணி எடுத்துக்குவோம். சிலத வந்து ஜூஸா கொஞ்சம் எடுத்துக்கிருவோம். ஏன்னா ஜூஸ் நீங்க கொஞ்சம் சேர்த்தா தான் அது வந்து நல்லா கூட்டா வரும். நான் இந்த மாரி சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த சைஸ்க்கு நீங்க கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி நம்ம இத வந்து ஒரு டைட் கண்டெய்னர்ல தான் வைக்க போறோம். அதனால வந்து ஒரு நல்லா வந்து முடிஞ்சா வந்து கிளாஸ் ஜார் எடுத்துக்கோங்க. நான் இந்த சைஸ்க்கு கட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 லெமன மட்டும் ஜூஸா தனியா எடுத்து வச்சிருக்கேன் நானு. இப்ப இந்த ஜூஸ இதோட சேர்த்துருவோம். சேர்த்துட்டு கொஞ்சம் கல் உப்பும் சேர்த்துக்கிருவோம். கல் உப்பு சேர்க்கும்போது, இந்த ஊறுகாயில இருக்க தோலெல்லாம் ரொம்ப சாஃப்ட் ஆயிரும் உங்களுக்கு. நீங்க நார்மல் உப்பு சேர்க்கிறத விட கல் உப்பு சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாருக்கும். ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமலும் இருக்கும். கல் உப்பு சேர்த்துட்டு, இத வந்து நம்ம நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஓப்பன் பண்ணி வைக்கக்கூடாது. ஓப்பன் பண்ணி வச்சோம் அப்டின்னா, அது வந்து உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போயிரும். ஸோ கிட்டத்தட்ட 3 டூ 5 டேஸ் வரைக்கும் நம்ம வச்சிருக்கலாம். நான் வந்து ஆக்சுவலா 5 டேஸ் வச்சிருந்தேன். ஒவ்வொரு நாளும் வந்து அத எடுத்து வந்து குலுக்கிடணும். அப்பதான் வந்து குலுக்கிட்டே இருந்தோம்னா, அப்பப்போ குலுக்கி வைக்கணும். அப்ப வச்சீங்கன்னா, உங்களுக்கு அந்த உப்பும், அந்த லெமனும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி, அந்த லெமனோட ஸ்கின் வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இப்ப இதுக்கு வந்து ஒரு பொடி பண்ண போறோம். இது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்த நல்லா சூடு பண்ணிட்டு, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து, அத நல்லா வறுத்துக்கிருவோம். கொஞ்சம் கடுகு. கடுகையும் லைட்டா வறுத்துக்கிருவோம். இது வேணும்னா நீங்க நெறைய பண்ணி, ஒரு இது ஒரு டப்பால போட்டு வச்சுக்கிடலாம். நான் வந்து எப்பயுமே ஊறுகாய் பண்ணும்போது, அப்பப்ப ஃப்ரெஷ்ஷா வந்து பண்ணி தான் நான் வந்து ஊறுகாய்க்கு சேர்ப்பேன். கொஞ்சம் காஞ்ச மிளகா. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாரி காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. போட்டு இது 3யும் வறுத்துட்டு, இத நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிருவோம். இப்போ பவுடரா பண்ணியாச்சு. இப்ப இது 5 டேஸ் நான் வந்து ஊற வச்சுட்டேன். இப்ப இந்த பாத்திரத்துல நான் ஊறுகாய் பண்றதுக்கு எப்பயுமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்க முடிஞ்சா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாவே விட்டுக்குருவோம். உங்களுக்கு நல்லெண்ணெய் இல்ல அப்படின்னா, வேற எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் காயட்டும். கொஞ்சம் பெருங்காயத்தூள். அந்த ஊறுகாய்க்கு நம்ம அரைச்சு வச்ச பவுடர். அத அந்த ஆயில்ல சேர்த்து லைட்டா இது பண்ணிக்கிருவோம். அந்த ஆயிலோட சேர்த்தீங்க அப்படின்னா, அது நல்லா அந்த ஆயிலோட சேர்த்து மிக்ஸ் ஆகும்போது இன்னும் நல்லாருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள். நம்ம உப்பு இப்ப சேர்க்க வேண்டாம். ஏற்கனவே நம்ம வந்து ஊறுகாயில அந்த ஊறுகாய் பண்றதுக்கு அந்த லெமனோட சேர்த்துருக்கோம் இல்லையா? அதனால இப்ப நம்ம தனியா உப்பு சேர்க்க தேவையில்ல. இப்ப அந்த ஊற வச்சிருக்க எலுமிச்சம்பழத்த இதுல கொட்டிறலாம். கொட்டிட்டு ஒண்ணும் பண்ண வேணாம். நம்ம சிம்லயே வச்சிடலாம். சிம்ல வச்சுட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா, அது உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். நீங்க எப்படி அது வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நீங்க பாருங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகும். அந்த கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகும். இதுல இருக்க தண்ணி எல்லாம் வத்திரணும். தண்ணியே இதுல வந்து நீங்க ஊத்தக்கூடாது. கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம இத வந்து வெளியிலேயே வச்சிருக்கலாம். நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அந்த ஊறுகாய வந்து 3 மந்த்ஸ் வரைக்கும் வெளியிலேயே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம்.
இதில் இருக்க தண்ணி எல்லாம் ஃபுல்லாக வந்து காலியாகி நல்லா திக்காக வரணும். நீங்கள் பாத்திரம் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், கரண்டி யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து தண்ணி படாமல் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணணும். பாருங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மாதிரி மாறிடுச்சு. எண்ணெய் எல்லாம் வந்து அப்படியே மிதந்து வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா க்ளீனாக இருக்க தண்ணியே படாமல் இருக்க ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.